பாப்பா ரொம்ப அடம் புடிச்சு கேட்டான்னு ஒரு ஸ்ட்ராபெர்ரி பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். வெளியில பார்க்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருந்தது. ஆனா ஒரே புளிப்பு. சுத்தமா வாயிலேயே வைக்க முடியல. வேணான்னு சொல்ட்டா. என்ன பண்றதுன்னே தெரியல. நம்மளாலயும் அப்படியே புளிப்பா சாப்பிட முடியாது. அதனால நாட்டு சர்க்கரை, பால்லாம் சேர்த்து மில்க் ஷேக் மாரி ரெடி பண்ணிடலான்ட்டு லைட்டா வெதுவெதுப்பான தண்ணீல கல்லுப்பும், சோடாவும் போட்டு ஊற வச்சுட்டேன். வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி போட்டு மில்க் ஷேக் செஞ்சுக்கலான்ட்டு. இத பிரேக்ஃபாஸ்ட்க்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். கண்டிப்பா எல்லாருக்குமே இது பத்தாது. மரவள்ளி கிழங்கு வீட்ல இருந்தது. அதனால அத கட் பண்ணி போட்டு தாளிச்சுக்கலான்னு சொல்லி குக்கர்ல வேக போட்டிருந்தேன். ஒரு விசில் தான் விட்டுருந்தேன். பயங்கரமா குழஞ்சு போச்சு. ரொம்ப பிஞ்சா இருந்தனால. வேற வழி இல்ல. அதையும் தாளிச்சு சாப்பிட்டு தான் ஆகணும். டைம் இருந்தனால சின்ன வெங்காயமே நெறைய உரிச்சு கட் பண்ணி போட்டு தாளிச்சுட்டேன். டெரஸ்ல இருந்த ஒரு தக்காளி செடியில 5 தக்காளி பழம் நல்லா பழுத்து வந்திருந்தது. அத பறிச்சுட்டு, கூட அப்படியே மணத்தக்காளி கீரை கொஞ்சமா பூச்சி இல்லாததா பார்த்து பறிச்சுட்டு வந்துட்டேன். வீட்ல வந்த கீரையா இருந்தா அடிக்கடி இத பச்சையா அப்படியே நல்லா வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது.